ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்மில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ், ஃபைண்ட் த சப்போர்ட் ரியாக்ஷன் ஆஃப் த கிவன் ஃபிகர். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு கேள்வியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தியரி, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் லோட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ஃபைண்ட் த சப்போர்ட் ரியாக்ஷன் ஆஃப் த கிவன் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் லோடு என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் லோடு இது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஒன் பாயிண்ட் லோடு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாயிண்ட் லோடுன்னு சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல சி அப்படின்ற இடத்துல கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே சியில் இருக்கிறது தான் பாயிண்ட் லோடு. ஒரே குறிப்பிட்ட பாயிண்டில் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை பாயிண்ட் லோடுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது யூடிஎல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? யூடிஎல்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. ஸோ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த போர்ஷன் தான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 26 கிலோ நியூட்டன், அதாவது ஏலேருந்து பிக்குள்ளே இருக்கிறது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. அதாவது 26 கிலோ நியூட்டன் பர் மீட்டர், அதாவது 26 கிலோ நியூட்டன் ஒவ்வொரு மீட்டருக்குமே வந்து செயல்பட்டுருக்கு. இங்கே மொத்தமாக இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர் இருக்குது. அப்போ 4.5 மீட்டரில் ஒவ்வொரு யூனிட் மீட்டருக்குமே 26 கிலோ நியூட்டன் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது, அப்போது நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 26 × 4.5 மீட்டர், இதுதான் வந்து டோட்டல் யூடிஎலோட வேல்யூ. அப்போ யூடிஎலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 117. இந்த யூனிட்டில் மொத்தமாக சேர்ந்துருக்கிற லோடு 117 கிலோ நியூட்டன். அப்போது இந்த 117 கிலோ நியூட்டன்றது எக்ஸாக்டாக எந்த பாயிண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட மிட் போர்ஷனில் வந்து விழும். ஓகேங்களா? அப்போ மிட் போர்ஷன்னா இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர். அப்போ டிவைட் பை 2 அப்படின்னா 2.25 மீட்டரில் இந்த 17 வந்து யூடிஎல்லாம் ஒர்க் ஆகுது. அப்போ மொத்தமாக இருக்கிற லோடு பார்த்தீங்கன்னா 117 லோடு, அதுதான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. மூணாவதாக இருக்கிற ஒரு லோடு பார்த்தீங்கன்னா யூவிஎல் சொல்லுவோம். ஓகேங்களா? யூவிஎல்ன்றது வந்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. அதாவது லோடு வந்து யூனிஃபார்மாக டிஃபர் ஆகிட்டே போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 10 கிலோ நியூட்டன் 1 மீட்டர், மறுபடியும் 20 கிலோ நியூட்டன் 1 மீட்டர், மறுபடியும் 30 கிலோ நியூட்டன் 1 மீட்டர். இது மாதிரி வந்து லோடு வேரி ஆகிட்டே போகும், ஆனால் யூனிஃபார்மாக இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா அது யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் லோடு, மொத்தம் 3 டைப் ஆஃப் லோடு. ஸோ இப்போ வந்து சம் பார்ப்போம். ஃபைண்ட் த சப்போர்ட் ரியாக்ஷன் ஆஃப் த கிவன் ஃபிகர். சரிங்களா? சப்போர்ட் ரியாக்ஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ இங்கே நம்மளுக்கு கொடுத்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட், இந்த சப்போர்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட். இங்கே கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கு பேர் வந்து ரோலர் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் வெர்டிக்கலாக கொடுக்குறாங்க. இது ஏன் பாயிண்ட் கொடுத்துருக்கனால இது ரியாக்ஷன் ஏன்னு வச்சுப்போம். இந்த சப்போர்ட் டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ஆர்டின்னு வச்சுப்போம். இந்த ரெண்டு தான் சம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர்ஏ எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும், ஆர்டி எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க லோடில் ஓவரால் லென்த்து என்னன்றது பார்ப்போம். மொத்தமாக கொடுத்துருக்க லென்த்து பார்த்தீங்கன்னா 4.5 + 1.5 + 2. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு இருக்கிறது 4, 5, 6, 7, 8. ஸோ 8 மீட்டர் வந்து ஓவரால் லோடு அப் டு டி வரைக்கும் இருக்கிறது 8 மீட்டர். சரிங்களா? அப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி வரைக்கும் இருக்கிறது 4.5 + 1.5, அப்போது 6. அப்போ சி வரைக்கும் இது அப் டு டி வரைக்கும் இருக்கிறது, அப் டு சி வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். அது வந்து அப் டு சி வரைக்கும். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடிஎலோடது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 2.25 தான் யூடிஎலோட லென்த்து. சரிங்களா? இப்போ சம போவோம். சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்ன லோடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கிடச்ச லோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஏ ரியாக்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் இருந்து நம்ம லோடு ஃபுல்லாகவே வந்து இங்கே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது முதல் லோடு நம்மளுக்கு வந்து ஆர்டி. ஸோ ஆர்டி இன்டூ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல் லோடு, அப்போது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். அப்போ ஆர்டியோட ஆர்ஏலேருந்து ஆர்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிக்கு 8 மீட்டர், அப்போது இன்டூ
8. ஸோ வெர்டிகலாக போகிறதுனால பாசிட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 10 நியூட்டன் பாயிண்ட் லோடு, அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். ஸோ 6 மீட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் கீழே தான் லோடு வருது, அந்த லோடோட வேல்யூ மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 117. அப்போ 117 இன்ட்டு என்ன மீட்டர்லேருந்து கொடுத்துருக்கோம், 2.25 மீட்டர். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8RD மைனஸ் 60 மைனஸ் 117, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 263.25 ஈக்குவல் டு 0. இப்போது 8RD மைனஸ் இதோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 323.25 ஈக்குவல் டு 0. மைனஸ் இருக்க வேல்யூ அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 8RD ஈக்குவல் டு 323.25. அப்போ RDயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 323.25 டிவைட் பை 8. இங்கே மல்டிப்ளேயர் இருக்குது 8, ஈக்குவல் டு அதை போகும்போது டிவைட் ஆகுது. அப்போது RDயோட வேல்யூ நம்மளுக்கு 40.41 கிலோ நியூட்டன். நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க லோடு எல்லாமே கிலோ நியூட்டன்னால அங்கே கிலோ நியூட்டன் அப்படி போடுறோம். நான் இங்கே RDயோட வேல்யூ இங்கே தனியாக எழுதிக்கிறேன். RD ஈக்குவல் டு 40.41 கிலோ நியூட்டன். இப்போ இதை அழிச்சிட்டு RA எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் சிக்மா ஆஃப் எஃப்ஒய்ன்றதை பற்றி தெரியும். இங்கே சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸுக்கான வேல்யூவே கிடையாது. ஏன்னா இங்கே எக்ஸ் டைரக்ஷனில் எந்த ஒரு ஃபோர்ஸுமே கிடையாது, எல்லாமே ஒய் டைரக்ஷன் தான். இது ஒய் டைரக்ஷனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகேங்களா? எக்ஸ் டைரக்ஷனில் ஃபோர்ஸே கிடையாது. அப்போ சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கிறது பெஸ்ட்டு. அப்போ அது வேண்டாம். அப்போ சிக்மா ஆஃப் எஃப்ஒய் மட்டும் கண்டுபிடிப்போம். எஃப்ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ ஒய் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RA ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு. ரெண்டாவது ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் யூடிஎலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 117 மைனஸ் அடுத்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் அடுத்த ஃபோர்ஸ் RD. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. இப்போ RDயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி இங்கே வச்சுருக்கோம். ஸோ RD வேல்யூ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது RA மைனஸ் 117 மைனஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் 117, இது மைனஸ் 10. அப்போது 127 ப்ளஸ் RDயோட வேல்யூ 40.47 ஈக்குவல் டு 41 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ 127ல் 40.41 வந்து மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆகிடுச்சுன்னா RAவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 86.59 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ RAவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், இங்கே மைனஸில் இருக்குது, ஈக்குவல் டு அந்த போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 86.59 கிலோ நியூட்டன். ஸோ RAவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம RAவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், RDயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ RDயோட வேல்யூ இங்கே இருக்குது, RA வேல்யூ இங்கே RD வேல்யூ எழுதிடுறேன். ஸோ ஃபைனல் ரிசல்ட் 40.41 கிலோ நியூட்டன். இதுதான் ரிசல்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.